Welcome back to Cook with Priya. Cook with Priya channel subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட latest notifications வரும். Suppose யாராவது subscribe பண்ணாம பார்க்கறீங்கன்னா please subscribe பண்ணிட்டு அப்புறமா பாருங்க. And இன்னைக்கு நான் ரொம்ப super delicious ஆன ஒரு breakfast recipe தாங்க உங்களோட ஷேர் பண்ண போறேன். இது நீங்க breakfast ஆவும் எடுத்துக்கலாம் இல்ல இது ஒரு dessert ஆவும் நீங்க எடுத்துக்கலாம். Suppose உங்களுக்கு breakfast பண்றதுக்கு டைம் இல்ல அப்படினா இத நீங்க முதல் நாள் நைட்டே இத செஞ்சு நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு அடுத்த நாள் காலையில இத சாப்பிட்டுட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். சோ அவ்ளோ ஹெல்தியான ஒரு புட்டிங் அண்ட் மில்க் ஷேக் இது. சோ இப்போ வாங்க நாவல் பழத்தை வச்சு ஒரு புட்டிங் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நாவல் பழத்துல பாத்தீங்கன்னா அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நாவல் பழம்னா இங்கிலீஷ்ல ஜாமன் ஃப்ரூட் அப்படினு சொல்லுவாங்க. சோ நான் ஜாமன் ஃப்ரூட்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 15 பழம் எடுத்துக்கிட்டேன். இதுல இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பழத்தை மட்டும் சேர்த்து நாம ஒரு புட்டிங் பண்ணலாம். சீட்ஸை த்ரோ பண்ணிடாதீங்க. அதையும் நீங்க காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். And இந்த புட்டிங்ல நான் கடைசியா ஒரு ingredient சேர்க்க போறேன். சோ கண்டிப்பா skip பண்ணாம பாருங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு ingredient. சோ இப்போ வாங்க நாவல் பழம் புட்டிங் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். நாவல் பழம் புட்டிங்க்கு ஒரு blender எடுத்துக்கோங்க இல்ல ஒரு mixer jar எடுத்துக்கோங்க. அதுல seedsலாம் ரிமூவ் பண்ண நாவல் பழத்தை நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ். ஓட்ஸையும் இதோட சேர்த்துட்டு பால் சேர்த்துக்கோங்க. பால் உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால் இது. நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதில் உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே ஸ்வீட்னர் எதுவுமே சேர்த்துக்கல. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் நாவல் பழம் தான் இதோட சேர்க்கணுன்ட்டு இல்லைங்க. இப்போ இங்கே நாவல் பழ சீசன், அதனால் நான் நாவல் பழம் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஆஃப் யோர் சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஸ்ட்ராபெரி இருந்தால் ஸ்ட்ராபெரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் டேட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பமான நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ கடைசியாக இதில் நாம் அந்த இன்க்ரீடியண்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் சேர்க்க போகிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. சியா சீட்ஸில் அவ்வளோ ஃபைபர் இருக்குங்க. இது ரொம்ப நல்லது. அண்ட் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மில்க் ஷேக்கில் நான் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மில்க் ஷேக்கில் இந்த சியா நல்லா ஊறி வரும். இது நம்ம உடனே குடிக்கிறத விட நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 4 hours மினிமம் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஓவர் நைட் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். முதல் நாள் நைட்டே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் எழுந்து பார்க்கும்போது நல்லா திக்காக அந்த புட்டிங் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். இப்போ நான் இதை ஒரு 4 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சுங்க. நம்மளோட புட்டிங் அப்படி இல்லைனா மில்க் ஷேக் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் இதை செய்யலாம். நாவல் பழம் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். அப்போ சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா அதில் வாழைப்பழம் இருக்கனால பால் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணும்போது கூட இதில் உங்கள் நட்ஸ் ஆஃப் யோர் சாய்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் சாய்ஸ் ஆஃப் ஃப்ரூட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு சியா புட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த நாவல் பழத்தோட சீட்ஸை த்ரோ பண்ணிட வேண்டாம். இதை அப்படியே காய வச்சு பொடி பண்ணி நீங்கள் டீ பண்ணி கூட குடிக்கலாம். இல்லை எப்படியோ இதை உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக இதை த்ரோ பண்ணிடாதீங்க. இந்த க்ரீமியான நாவல் பழம் புட்டிங் ஆர் நாவல் பழம் மில்க் ஷேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.